தவிக்கும் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் வாழ்க்கையிலே இன்று நடக்குமா நடக்காதா என்ற ஒரு பெரிய கேள்விக்குறி தொடர்ந்து வந்த வண்ணம் இருக்கிறது. இந்த திருமணம் ஆகாததற்கு காரணமே பித்ரு கோபம் என்ற ஒரு நிலை ஏற்படும். அந்த பித்ரு கோபம் எந்த குடும்பத்துக்கு அதிகமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு அவர்கள் இல்லத்திலே சுபமே உள்ளே நுழையாது. கல்யாணம் பசங்க நிறைய பேர் பூராவே கருப்பு ட்ரெஸ் பிரவுன் ட்ரெஸ் தான். இந்த கருப்பு ட்ரெஸ் போடவனுக்கு போட 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 அந்த புஷ்பிக்கும் தன்மை மலரும் தன்மை கெட்டு உடனடியாக பரிகாரத்தை பலன் தரக்கூடிய இடம் எப்படின்னா இந்த மாந்தியின் ஒரு கிரகம் இருக்கு. இந்த மாந்தியும் குருவும் சேர்ந்த அதிர்ஷ்டம். இந்த மாந்திக்கு அதிதேவதையே பலராமன், கிருஷ்ணனின் சகோதரன். ஆகவே இந்த பலராமனையும் கிருஷ்ணனையும் அடிக்கடி வழிபாடு செய்தால் திருமண தடைகள் நீங்கும். ஐயா, இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல நிறைய பேருக்கு திருமணம் அப்படின்றதே பெரிய கேள்விக்குறியா இருக்குது. ஸோ பலருக்கு திருமணத்துல தடை, பலருக்கு திருமணம் பண்ணணும்னு நினைச்சாலும் தள்ளி தள்ளி போய்கிட்டே இருக்கும். என்ன காரணம் அப்படின்னே தெரியாது. அவங்களும் பல பரிகாரங்கள் பண்ணியிருப்பாங்க, பல கோவில்களுக்கு போயிட்டு வந்திருப்பாங்க. ஆனாலுமே இன்னும் வரைக்குமே திருமணம் அப்படின்றது பெரிய கேள்விக்குறியாவே இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்த திருமண தடையை நீங்கணும், திருமண வரம் அவங்களுக்கு கைகூடி வரணும் அப்படின்னா அவங்க என்ன ஐயா பண்ணலாம்? இன்று திருமணமாகாமல் தவிக்கும் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் வாழ்க்கையிலே இன்று நடக்குமா நடக்காதா என்ற ஒரு பெரிய கேள்விக்குறி தொடர்ந்து வந்த வண்ணம் இருக்கிறது. இந்த திருமணம் ஆகாததற்கு காரணமே அவர்கள் இல்லத்தில் இருக்கக்கூடிய இருந்து போன பித்ருக்களின் ஆசீர்வாதம் இல்லாமையே. இருந்து போன பித்ருக்களின் ஆசீர்வாதம் எவ்வளவு அளவுக்கு நமக்கு இல்லாமல் போகிறதோ அல்லது பித்ரு கோபம் என்ற ஒரு நிலை ஏற்படும். அந்த பித்ரு கோபம் எந்த குடும்பத்துக்கு அதிகமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு அவர்கள் இல்லத்திலே சுபமே உள்ளே நுழையாது. சுபம் உள்ளே நுழையவில்லை என்றால் திருமண பந்தங்கள் தடைப்படும். இது பொதுவான உலகத்துக்கு அறிவிக்கப்பட்ட பொதுவான கருத்து. ஜாதக ரீதியாக கருத்துக்களை சொல்லப்படும் போகும்போது இந்த ராகுகளும் கேதுக்களும் திருமணத்தை கெடுத்து விடுவார்கள். நம்பர் 2, இன்னைக்கு கல்யாணம் பசங்க நிறைய பேர் பூராவே கருப்பு ட்ரெஸ் பிரவுன் ட்ரெஸ் தான். இந்த கருப்பு ட்ரெஸ் போடவனுக்கு போட 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 அந்த புஷ்பிக்கும் தன்மை மலரும் தன்மை கெட்டுவிடும். அவை முடிஞ்ச வரைக்கும் கருப்பு வகை டிரெஸ்ஸுகளை போடாமல் பச்சை மஞ்சள் ஆடைகளை அணிந்து வர அவர்களுக்கு கர்ப்போட சக்தி பெருகும். கர்ப்போட சக்தி பெருகினால் அவர்களுக்கு திருமண பந்தம் வசீகரம் ஏற்படும். இது எளிய எல்லாரும் கடைபிடிக்கும். ஜாதக ரீதியாக பல கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல உடனடியாக பரிகாரத்தை பலன் தரக்கூடிய இடம் எப்படின்னா இந்த மாந்தியின் ஒரு கிரகம் இருக்கு. இந்த மாந்தியும் குருவும் சேர்ந்த அதிர்ஷ்டம் கிடைக்கும். இந்த மாந்திக்கு அதிதேவதையே பலராமன், கிருஷ்ணனின் சகோதரன். ஆகவே இந்த பலராமனையும் கிருஷ்ணனையும் அடிக்கடி வழிபாடு செய்தால் திருமண தடைகள் நீங்கும். இந்த பலராமன் மாந்திக்கு அதிபதி, கிருஷ்ணன் சந்திரனுக்கு அதிபதி. ஆகவே கேரளாவில் திருச்சூர்ந்து 10 கிலோமீட்டர் ஒரு கோயில் இருக்கு, சிறக்கல் பகவதின்னு பேர். அது மாந்தியோட தலம். இந்த உலகத்தில் அவர்களுடைய கெடுபலங்களுக்கும் செய்வினை ஏவல் பில்லி சூனியங்களுக்கும் அனுமதிக்கக்கூடிய அதிகாரியே மாந்தி தான். அங்க போய் தரிசனம் பண்ணிட்டு சில வழிபாடுகளை செய்துவிட்டு நேரா குருவாயூர் குருவாயூர்ல பால் பாயசம் முடிச்சுட்டு கிருஷ்ணனை தரிசனம் பண்ண வந்தா பெரும்பான்மையான திருமண தடைகள் விலகி விடுகிறது. அங்க பக்கத்துல மம்மியூர் கோயில் இருக்கு. பக்கத்துல ஒரு கிலோமீட்டர் மம்மியூர் கோயில், மம்மியூர் கார்த்தியாயேஸ்வரி கோயில். அந்த கோயிலையும் போயிட்டு நாகதோஷம் போயிடும். இது நிறைய குடும்பங்கள்ல சமீப காலமாக ஒரு 5 வருடங்களாக நிறைய பேரை நான் சலிச்சவங்க லட்சக்கணக்கு பரிகாரம் பண்ணி லட்சக்கணக்கில் செலவு பண்ணவங்களுக்கு கூட பண்ணி கொடுத்துருக்கேன். என்னோட சொந்த வாழ்க்கையில கூட நான்
பண்ணி கொடுத்துருக்கேன். ஆனா என்னால எனக்கு செஞ்சுக்க முடியாது. எனக்கு என்ன செஞ்சா செஞ்சுக்க கூடாது. அது ஒரு காரணம் இருக்கு. ஆனாலும் பிறகு என்ன சொன்னாலும் பலிக்கும். அது எங்களோட விதி. ஜோசியர்களும் பிரசனம் பார்க்கறவங்க தலைவிதியே வந்து நாங்க எங்களுக்காக பார்த்துக்க கூடாது, பிறகாக சொல்லணும், அப்பதான் பலிக்கும். அந்த மாதிரி சட்டத்தில் இருக்கிறதுனால நாங்க பிறருக்கு நான் சொன்ன பரிகாரம் எல்லாம் பலிச்சிருக்கு. அது ஒரு மிகப்பெரிய பலமான பரிகாரம். அதை விட்டு நிறைய சொல்லப்பட்டிருக்கு. எதா இருந்தாலும் அவங்க ஜாதகத்தை அனுப்பிச்சு கொடுத்தா இலவசமாக என்னோட அந்த விலாசத்தை வந்து இந்த இந்த தொலைக்காட்சி நிறுவனத்தை கேட்டு வாங்கிக்கங்க. என்னோட விலாசத்தை நம்பர் கேட்டு வாங்குங்க. நீ ஜாதகத்தை மட்டும் அனுப்புங்க. நான் பிரிட்டகர ஹோமம் பண்ணுவேன் மாசம் மாசம். இதுவரையில் 633 ஹோமம் பண்ணியாச்சு. மாசம் மாசம் பண்றேன். அந்த அந்த ஹோமத்தில் இந்த ஜாதகத்தை நல்ல நேரம் பார்த்து எழுதி அதை திருப்பட்டூர் பிரம்மா கோவிலில் வச்சு பூஜை பண்ணி அந்த ஜாதகத்தை வலுவேற்றி பிரத்யேக ஹோமத்தில் வச்சு பூஜை பண்ணி அந்த ஜாதகத்தை அனுப்புறேன் அவங்களுக்கு. இதுக்கு எந்த காசும் வேண்டாம், ஒரு பைசா வேண்டாம். 5 ரூபா ஸ்டாம்பு மட்டும் கொடுத்தா போதும். அதில் நான் பூஜை பண்ணி ஜாதகத்தை அனுப்புவேன். அவங்க ஜாதகத்தை முதல்ல அனுப்பிச்சு கொடுங்க எனக்கு. அதை நான் பிரிண்ட் அதை வந்து நான் எழுதிட்டு 5 ரூபா கவரில் அனுப்பித்தரேன். அந்த ஜாதகத்தை வச்சு நீங்கள் வெளியே சர்க்குலேட் பண்ண ஆரம்பிங்க. அதிர்ஷ்டம் வசியம் பெருகும். இது எளிமையான முறை. அப்புறம் அவங்க வந்து இன்னும் பண்ணணும்னா ஜாதகம் ஃபுல்லாக பார்க்காம பண்ண முடியாது. ஜாதகம் வேணும். ஜாதகம் இப்போ அனுப்பிச்சு கொடுத்தீங்கன்னா அந்த ஜாதகத்தை நான் எழுதி திருப்பட்டூர் பிரம்மா கோயிலில் வந்து விதியை மாற்ற மாதிரி தலையெழுத்தை மாற்று அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு பிரார்த்தனைகள் பூஜைகள் ஜபங்கள் உண்டு. அதுக்கெல்லாம் காசே வேண்டாம், ஒரு பைசா வேண்டாம். அவங்க நல்லபடி போய் திருமணமாகி திருவிச்சா வேற எந்த இதுவும் வேண்டாம். அந்த மரியாதை போதும் எனக்கு. காசு தரவே வேண்டாம், பண செலவு ஒத்த பைசா வேண்டாம். இந்த ஜாதகத்தை மட்டும் அனுப்பிச்சு கொடுங்க. நான் பூஜை பண்ணி அனுப்புறேன். பிரித்தங்கர ஹோமத்தில் வைக்கிறேன். திருப்பட்டூர் பிரம்மா கோயிலில் போய் வச்சு பூஜை பண்ணி மாசம் மாதம் பிரித்தங்கர ஹோமம் பண்றேன். அமாவாசை இன்னைக்கு அந்த ஹோமத்தில் வச்சு அனுப்புறேன் ஜாதகத்தை. கண்டிப்பா நல்ல காலம் பிறந்துடும். ஜாதகத்தில் அடைபட்டு அத்தனை சாபத்தங்களும் போயிடும். இது நான் இந்த நிகழ்ச்சி மூலமாக ஆன்மீக உதவிகரமாக மக்களுக்கு எந்த பலனும் எதிர்பார்க்காம செய்ய வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் நான் இதை அறிவிக்கிறேன். இந்த வசதியை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒன்றும் வேண்டாம், உங்க ஜாதகத்தை என்னோட வாட்ஸ்அப் அனுப்பிச்சு கொடுங்க. அந்த ஜாதகத்தை நான் பிரிண்ட் எடுத்து நான் கையில் எழுதி திருப்பட்டூர் பிரம்மா கோவிலில் வச்சு பூஜை பண்ணி பிரித்தங்கரா கோவில் எனக்கு இருக்கு எங்கிட்ட இருக்கு. அதில் வந்து நான் பிரித்தங்கரா ஹோமம் பண்ணுவேன் மாசம் மாசம். அந்த இதில் ஹோமத்தை பண்ணி பூஜையை பண்ணி மந்திரம் உருவேற்றி அந்த ஜாதகத்தை உங்களுக்கு அனுப்பிச்சு கொடுப்பேன். அந்த ஜாதகத்தை நீங்கள் வெளியில சர்க்குலேட் கொடுங்க, காப்பி போட்டு உடனடியாக கைகூடி வரும். இது ஆன்மீக உதவி. இந்த சமுதாயத்துக்கு என்னால் ஆனது சிறிய உதவி. இந்த புண்ணியம் கிடைச்சா போதும் எனக்கு. இதை நீங்க கேட்டு அதை உபயோகப்படுத்துங்க. 5 ரூபா ஸ்டாம்ப் மட்டும் நீங்க செலவு பண்ணுவீங்கக்காக வேண்டி 5 ரூபா கேட்கறேன். இல்லை அது நான் பண்ணிடுவேன். உங்களையும் இன்வால்வ் படுத்தணும் இல்லையா? அதுக்காக வேண்டி ஒரு 5 ரூபா ஸ்டாம்ப் போட்டு அனுப்புங்க. 20 கிராம் வரைக்கும் 5 ரூபா தான். ஆனால் ஒரு ஸ்டாம்ப் பேப்பர் ஒரு ஜாதக பேப்பர் வச்சு விட்ட பிரச்சனை இல்லை. நான் பூஜை பண்ணி பிரசாதத்தோடு அனுப்புறேன். கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கும்.